பாரதிராஜாவை பற்றி பேசும்போது த கிளீஷே இஸ் தட் அவர் ஸ்டூடியோவில் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது. கிராமத்தில் வச்சு ஷூட் பண்ணலாங்கிறது ஒரு டெசிஷன் தான். நம்ம ஸ்டூடியோவில் ஷூட் பண்ண வேணாம், இதை நம்ம லொக்கேஷனில் ஷூட் பண்ணலாம் அப்படின்றது ஜஸ்ட் டேஸ்னால என்ன பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அது இல்லை, அவர் எப்படி ஷூட் பண்ணுறாருன்னு இருக்குல்ல. இப்போ நம்ம முதல் மரியாதை பற்றி பேசுகிறோம். நீங்கள் வெரி ஃப்ரம் மெமரி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஷாட்ஸே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் இஸ் யூசிங் ஹேண்ட் கேமராஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டடி கேம் இல்லை, தெர் இஸ் ஸோ மச் மூவ்மெண்ட். லைக் ஐ திங்க் த பிகினிங் இட் செல்ஃப் இஸ் தட் அந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த கேமரா போவோம், அங்கே பசங்கள்லாம் நின்றுருப்பாங்க, உள்ள அவர் படுத்திருப்பாரு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். தெர் இஸ் ஸோ மெனி ஜூம் இன்ஸ், ஜூம் அவுட்ஸ், அண்ட் தேர் டூயிங் இட் ஆல் ப்ராக்டிகல்ஸ். தேர் நாட் டூயிங், தே டோன்ட் டிஜிட்டல் ஜூமுக்குலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, ஸ்டடி கேமுக்கு வாய்ப்பு கிடையாது, கிம்பல்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது, எல்லாமே வந்து. அண்ட் ஹி மூவ்ஸ் த கேமரா லைக் நத்திங் எல்ஸ். அதனால தான் நமக்கு அந்த எஃபெக்ட் வருது. தி எஃபெக்ட் தட் சினிமா ஹேஸ் ஆன் அஸ் is not incidental. It is very planned, it's very deliberate. It shows the land, அந்த மண்ணும் அந்த மக்களையும் வந்து அப்படி எடுத்தாதான் அது இருக்கும். இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு அழகியலோட அது நம்ம கிராமத்தை காட்டுறோமான்றது எனக்கு ரொம்ப சந்தேகம். இவ்வளோ வளர்ந்துட்டோம், இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, பட் இருந்தாலும் அவருடைய அதான் இட்ஸ் தி பாரதிராஜா ஐ. அதாவது அவர் வந்து இதை இப்படி காட்டணும்னு ஒன்று பண்றாருல்ல, இன்னைக்கு அதை லென்சிங்னு சொல்லுவோம் நம்ம. That is purely unique. I think particularly அந்த நிலாவை தான் பாட்டு இருக்கு இல்லையா, அது அவர் எப்படி ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்குள்ள there is so much love in it, right? Love in a very traditional sense between அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லவ் ஒரு பக்கம், பட் இவர் அந்த ஊர் எப்படி லவ் பண்றாரு, அந்த இரவுகள் எப்படி கேப்சர் பண்றாரு. நிலான்னு பாட்டுல வந்தாலும் வந்துச்சு, சும்மா நிலாவை விதவிதமா ஷூட் பண்ணுவார் அந்த பாட்டு கூட.